இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையில் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். கோடான கோடி நன்றி உமக்கு நாங்கள் இந்த நாளிலே சொல்லுகின்றோம். ஏனென்றால் மீண்டும் ஒரு வாழ்வை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். உம்முடைய பிள்ளைகளாக வளர்வதற்கு எங்களை அழைக்கின்றீர். இந்த நாளிலே நாங்கள் செய்யவிருப்பதை நீர் ஆசீர்வதியும். எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்தி தாரும். உம்முடைய தூய ஆவியின் அருள் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாகவும் இடமாகவும் இருந்து ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமேன். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தை. உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். அருமையான ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இந்த இறைவார்த்தை. கனானிய பெண்ணின் நம்பிக்கை இது. பேய் பிடித்து கொடுமைக்குள்ளான தனது மகளின் விடுதலைக்காக இயேசுவிடம் வந்தபோது இயேசு அவளை கண்டுகொள்ளவில்லை. காலம் தாழ்த்துகிறார். பின்னால் கத்தி கொண்டு வருகின்ற அவளை அனுப்பிவிடும் என்று சீடர்கள் சொன்ன பிறகு கூட இயேசு கண்டுகொள்ளவில்லை. மாறாக அந்த பெண் இயேசுவின் முன்னால் வந்து முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டை கேளும் என்று கெஞ்சிய போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்று சொன்னார். அவ்வாறு சொன்ன பிறகு கூட அன்பு மிக்கவர்களே, அந்த பெண் ஒருபடி மேலே சென்று என்ன சொன்னால் தெரியுமா? தங்கள் உரிமையாளர் மேசையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். தன்னை ஒரு நாய்க்குட்டியாக ஆண்டவர் இயேசுவை என்னுடைய உரிமையாளர் என்று, என்னுடைய எஜமான் என்று சொல்லி அந்த பெண் தனக்கு உள்ளே இருந்த அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அன்பு மிக்கவர்களே, இயேசு இறுதியாக அவளிடம் சொன்னது என்ன தெரியுமா? அம்மா, உம் நம்பிக்கை பெரிது. அம்மா, உம் நம்பிக்கை பெரிது என்று ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் அவளுடைய மகள் அங்கிருந்து நோய் நீங்கி சென்றதற்கு காரணமாக இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசுவை தலைவராகவும் மீட்பராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கும் போது அவரால் அனைத்தும் கிடைக்கின்றது. நாம் கழுதைகளாக, நாய்க்குட்டிகளாக, ஏன் ஒன்றுமில்லாதவர்களாக அவருடைய சந்நிதிக்கு செல்வோம். நாம் தூசுக்கு சமமானவர்கள், நாம் புழுதிக்கு சமமானவர்கள் என்பதை உணர்ந்து நம்மையே தாழ்த்தி அவருடைய சந்நிதிக்கு போகும்போது, அவருடைய பாதத்திற்கு செல்லும் போது ஆண்டவர் நம்முடைய தாழ்ச்சியை, நம்முடைய நம்பிக்கையை மெச்சுகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். இந்த கனானிய பெண்ணின் நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? ஆண்டவர் இயேசுவை முருக பற்றி பிடிக்கின்ற, விடாப்பிடியாக பற்றி பிடிக்கின்ற அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்று கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.